இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்லுவது எளிது. ஆனால் அதை இழந்து துடிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலி கல்லில் கூட ஈரம் இருக்கிறது. ஆனால் சில மனித மனங்களில் இல்லை. வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது. ஆனால் நம்மளுடைய மனதிற்கு தான் தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று. வாழ்க்கையில எது எப்போ வரணுமோ அப்பதான் வரும். எது எவ்வளவு காலம் இருக்கணுமோ அது வரைக்கும் தான் இருக்கும். எதையும் உன்னால மாத்த முடியாது. உன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, நீ இருக்கிற வரைக்கும் உன் கூட இருக்கிறவங்க அருமை தெரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. அவங்க உனக்காக சமாதி வரைக்கும் தான் வருவாங்க, சமாதிக்குள்ள இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ. யாரோ நம்மள பேசிட்டாங்க, யாரோ நம்மள மோசம் பண்ணிட்டாங்க, யாரோ நமக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, இப்படி எல்லாத்தையும் மனசுல போட்டுட்டு சுமந்துகிட்டே இருந்தோம்னா இந்த தப்பெல்லாம் செஞ்சவன் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா நிம்மதியா இருப்பான். ஆனா தப்பே செய்யாத நாம அதையே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருப்போம். அவன் செஞ்ச தப்புக்கு ஒரு நாள் அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அவன் வெட்கப்படுற அளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுதான் நாம அவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உன்னுடைய 1000 கவலைகளுக்கு நடுவே ஒரே ஒரு நிம்மதி. நீதான் முருகா என்று என்னை நம்பி வந்த உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். ஓம் முருகா என பதிவிடு, நல்லதே நடக்கும். கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போலதான் இருக்கும். உபயோகிக்கும் போதுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. அதுபோல்தான் சில உறவுகளும் பழகும் போதுதான் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் ஒரு புத்தகம் போன்றது. ஒவ்வொரு புத்தகத்தில் உள்ள பக்கங்கள் எப்படி மாற்றங்கள் தெரியப்படுத்துதோ அதுபோல் உன் வாழ்க்கையும் மாற்றங்கள் நிறைத்ததாக இருக்கும். சில புத்தகங்களில் முதல் பக்கத்திலேயே கதையின் மையக்கருத்து இருக்கும். ஆனால் சில புத்தகங்களில் கடைசி பக்கம் வரை படித்தால் மட்டுமே புரியும். உன் வாழ்க்கையும் அதுபோலதான். சில பேர் வாழ்க்கையில் வெற்றி முன்கூட்டியே வரலாம். ஆனால் சில பேர் வாழ்க்கையில் வெற்றிக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். உங்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்தால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கனியை எட்டி பிடிப்பாய். இன்றோடு உன் சோதனை காலம் முடியப் போகிறது. இனி நீ தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். படிப்படியாக உயர்ந்து புகழின் உச்சத்தை தொடப்போகிறாய். வாழ்க்கையில் நம் கண்ணீரை துடைக்கத்தான் சிலர் நம்மிடம் அன்பு காட்டுகிறார்கள் என்று நினைத்தால் ஒரு நாள் அவர்கள்தான் அதே கண்ணீருக்கு காரணமாகி நம்மை விட்டு செல்கின்றனர். ஆசையை தீர்த்து கொள்ள அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி ஆசையும் தேவையும் முடிந்த பின் ஒரு குப்பை போல தூக்கி எறிந்து விடுகின்றனர். வாழ்க்கையில் சிலர் ஏற்படுத்தும் காயம் ஆயுள் முழுவதும் ஆறாமல் இருக்கும். இங்கு அதை மறைத்து வாழ சிரித்து வாழ்வது போல நடிக்கத்தான் வேண்டியுள்ளது. பிறர் உன்னை புகழ்ந்தாலும் குறை சொன்னாலும் அதை உன் தலையில் ஏற்றிக்கொள்ளாதே. எதுவும் இங்கே நிரந்தரமில்லை. உன்னுடைய சிறிய தவறை கூட பெரிதாக காட்ட நினைப்பவர்கள் உன் முயற்சியை மதிப்பதற்கு நேரம் காட்ட மாட்டார்கள். உன் வீழ்ச்சி அவர்கள் கண்களில் விழாவாகும். உன் முன்னேற்றம் அவர்களுக்கு பொறாமையாகவும் இருக்கும். நீ எதை பற்றியும் யோசிக்காதே. இன்றைய நாள் உன்னுடையது, நாளைய நாள் உனக்கானது என்று நினைத்து எந்த வேலை செய்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்தால் மன நிம்மதி உன்னுடன் இருக்கும். யாரும் உன் கூட இல்லை என்று வருத்தப்படாதே. நல்ல மனிதர்களும் நல்ல குடும்பமும் உனக்கு நான் தருவேன். நீ நினைத்த மாதிரி நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் கூட எப்பொழுதும் நான் இருக்கேன். நான் சொல்லும் வார்த்தை நீ நம்பினால் ஓம் முருகா என்று பதிவிட்டு ஃபாலோ செய். பிடிவாதக்காரர்களிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. பாரமாயிருப்பதை விட தூரமாயிருப்பதே மேல் என்று புரிய வைத்து விடுகின்றன. சில உறவுகள் உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விடுங்கள்.